வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரை தாவேக்க மாநாட்டில் தன்னை தூக்கி வீசிய பவுன்சர் மீது பாதிக்கப்பட்ட தாவேக்க தொண்டர் தனது தாயுடன் சென்று போலீசில் புகார் அளித்த நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் 10 பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விவரம் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தவேக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் திரளாக வந்து கலந்து கொண்டனர். மாநாட்டில் சுமார் 2500 ஆண் பவுன்சர்கள், 500 பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த மாநாட்டில் விஜய் நடந்து வந்து தொண்டர்களை சந்திப்பதற்காக 30 மீட்டர் தூரத்திற்கு ரேம்ப் வாக் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. இதில் தாவேகா தலைவர் விஜய் நடந்து வந்தபோது இளைஞர்கள் பலரும் ரேம்ப் வாக் மேடையில் ஏறி ஓடி வந்தனர். மேடையில் ரசிகர்கள் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக இரும்பு கம்பிகளில் கிரீஸ் தடவியிருந்தனர். ஆனால் அதனையும் மீறி ரசிகர்கள் மேடையில் ஏறி பவுன்சர்களையும் தாண்டி விஜய் அருகே நெருங்கி வந்தனர். விஜயுடன் செல்ஃபி எடுக்கவும், கட்டி பிடிக்கவும், கட்சி துண்டை அணிவிக்கவும் முயன்றனர். அவர்களை தடுத்த பவுன்சர்கள் ரசிகர்களை கொத்தாக தூக்கி மேடையில் இருந்து கீழே இறக்கிவிட்டனர். அப்போதுதான் அந்த சம்பவம் அரங்கேறியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருந்த சரத்குமார் என்ற ரசிகர் தடுப்புகளை மீறி மேடை மீது ஏறி விஜயை நோக்கி பாய்ந்து செல்ல முயன்றிருக்கிறார். அப்போது ஆஜானுபாகுவான பவுன்சர் ஒருவர் அவரை அலைக்காக தூக்கி மேடையில் இருந்து வீசிவிட்டார். தாவேகா தலைவர் விஜய் கூட அதை பார்த்து பதறிப்போய் பவுன்சரை கடிந்து கொண்டது போன்ற காட்சிகள் வெளியாகியிருந்தன. தூக்கி வீசப்பட்ட சரத்குமார் அங்கிருந்த கம்பியை பிடித்து மெதுவாக பாதுகாப்பாக கீழே இறங்கினார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகியது. இதையடுத்து சரத்குமாரின் தாய் தனது மகனுக்கு நேர்ந்தது குறித்து மீடியாக்களில் பேட்டியளித்த போது பவுன்சர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார். விஜய பார்க்க எங்க பையன் ஆர்வமா போயிருக்கான். போன பையனை தூக்கி வீசிருக்காப்ல. வீசினதும் உடனே டக்குன்னு கம்பியை பிடிச்சி தொங்கலாடிட்டு இருக்கான். தொங்கலாடலன்னா அவன் உயிர் போயிருக்குமா கை கால ஓடியுமோ தெரியாது. தனது மகனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பேற்பது என பொறிந்து தள்ளினார். அவன் என்ன உயிர் இல்ல, அவன் உயிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி காப்பாத்திருப்போம், எப்படி அந்த பிள்ளைய வளர்த்திருப்போம், இன்னும் பெத்தவங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. மத்தவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் அவன் ஏன் போனா அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை போனது என் பிள்ளை மேல தப்புதான். நான் போகாதப்பா, நீ ஓட்டு போடு விஜய்க்கு, நான் வேணான்னு சொல்லல, நீ போகாதரா, கூட்டத்துக்கு எல்லாம் போகாதரா அப்படின்னு நான் படிச்சு சொன்னான். அவன் கேட்கல. அவன் ரத்த திமிர்ல, அவன் ஆர்வத்துல அவன் போறான். அவன் போனவனுக்கு இப்படிதான் அவன் பண்றதா சொல்லு, இப்படிதான் பண்றதா விஜய் கட்சியில சொல்லுங்க. அந்த போலீஸ் எல்லாம் நான் நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்க, என்ன கேட்பேன் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. இதற்கு நடுவே தூக்கி வீசப்பட்ட நபர் நான் இல்லை, அது வேறு யாரோ ஒருவர், எனது அம்மாவை வற்புறுத்தி செய்தி எடுக்கப்பட்டுள்ளது என்று சரத்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இது என்னோட சுயநலவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி சேனலுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த சரத்குமார் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு வீடியோ வெளியிட்டதாக அந்தர்பல்ட்டி அடித்தார். விஜயை பார்ப்பதற்காக ஆவலுடன் மேலே ஏறிய போது தன்னை பவுன்சர்கள் தூக்கி வீசியது உண்மைதான் என்றும் அதில் தனக்கு உள்காயம் ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டதாகவும் சரத்குமார் தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பேன். அந்த வீடியோவில் யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ரேம்ப்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். என் பேர் சரத்குமார். ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என்னை எல்லாரும் பார்த்துட்டு இதுமாரி என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இந்த சம்பவம் தொடர்பாக பவுன்சர்கள் மீது பெரம்பலூர் குன்னம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். ஆனால் சம்பவம் நடந்த இடம் தங்களது எல்லைக்குள் வராது. எனவே மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு விவரங்களை அனுப்பி வைக்கிறோம், அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பெரம்பலூர் போலீசார் தெரிவித்தனர். இந்த சூழலில் குன்னம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யுமாறு மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் இருந்து அறிவுறுத்தல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் 10 பேர் மீது பெரம்பலூர் குன்னம் போலீசார் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வழக்கு பதிவு செய்தனர். ஆபாசமாக திட்டுதல், தாக்குதல், தூக்கி வீசுதல் உள்ளிட்ட குற்றங்களின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் முதல் குற்றவாளியாக நடிகர் விஜய் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதி கூடக்கோவில் காவல் நிலைய எல்லைக்குள் வருகிறது. அதனால் தற்பொழுது பெரம்பலூர் குன்னம் காவல் நிலையத்தில் இருந்து
மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.